ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது சோப் மாடல் 13 கத்தாழை சோப்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுவும் க்ரீன் கத்தாழை சோப்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில் வந்து நம்ம அளவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா 500. அதுக்கப்புறம் 100 கிராமுக்கு நம்ம கத்தாழையை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கத்தாழை ஜெல்லு மட்டும் நம்ம எடுக்கலை, கத்தாழையோட அந்த தோலையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம சென்ட் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஏன்னா நம்ம சென்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் அந்த நாட்டு கத்தாழையோட சத்து வந்து நம்மளுக்கு சோப்பில் வந்துட்டு குறைவாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். சென்ட்டு வந்து நம்ம சேர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காண்டி நான் சென்ட்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை. இப்போ லைட் க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம இந்த இலையில் அரைச்சனால, அதாவது சோத்து கத்தாழையை முள் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சனால ஒரு அழகான லைட் க்ரீனில் இருக்குது. ஆனால் இதை நம்ம காஸ்டிக் சோடாவில் நம்ம சேர்க்குறப்ப அது ஒயிட் கலர்லாகவே நம்மளுக்கு வந்து மாறிடும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் இருக்கிற இந்த பொடி என்ன அப்படின்னா, வேப்ப இலையை நிழலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேப்ப இலை பொடியை தான் இதில் நான் வந்து சேர்க்க போகிறேன். மற்றபடி இதில் நம்ம எந்த விதமான கலரும் நம்ம சேர்க்கவே வந்து தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அழகாக ஒரு லைட் க்ரீனில் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது ஒயிட் கலராக மாறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு க்ரீன் கலரில் நம்மளுக்கு இந்த கத்தாழை சோப்பு, அதாவது க்ரீன் அப்படின்னா அது ஒரு அழகான ஒரு க்ரீனில் வந்து இந்த கத்தாழை சோப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வேப்ப இலையை நம்ம அரைச்சி எடுத்து அந்த பொடியை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பலாம் நான் மிக்ஸ் பண்ணலைங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவையான அளவுக்கு மட்டும்தான் இதில் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சோண்டு நம்ம தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ஆயிலில் செய்கிற சோப்புக்கு வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு அக்வா வாட்ரு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வாட்ரு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் அக்வா வாட்ரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா இந்த மழை சீசனில் மழை தண்ணி வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மழை தண்ணியை கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். மழை தண்ணியில் நம்ம இயற்கையாக கிடைக்கிற அந்த மழை தண்ணியில் நம்ம சோப்பு செய்கிறப்ப அவ்வளோ சூப்பராக வரும் இல்லையா? நிறையா பேர் என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப 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 நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் எண்ணெய் ஹோம்மேட் சோப் வந்து இது என்னோட ஒரு புதிய முயற்சி தான். இதை நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதனால் நான் எந்த ஒரு சோப்பு வந்து நான் வீட்டில் ஹோம்மேட் சோப் நான் பண்ணாலும் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன சோப்பெல்லாம் நான் வந்து செய்கிறேனோ அந்த சோப்பு எல்லாத்தையுமே நான் உங்களோட தொடர்ந்து இனிமேல் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் வந்து நம்ம 500 கிராம் எடுத்திருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது எனக்கு சரியாக எனக்கு வந்து கேமராவில் பார்க்குறப்ப தெரியல. ஆனால் இது வந்து 500 கிராம். இது வந்து நம்ம அப்படியே வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்ரு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆயிலில் வந்து உங்கள்கிட்ட பாமாயில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா பாமாயிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பாமாயில் சேர்க்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். அதாவது 500 கிராம் அளவுக்கு தான் இப்போ நம்ம வந்து செய்கிறோம். அப்போ அந்த 500 கிராம் அளவு ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப மற்ற ஆயில் நம்ம சேர்க்குறப்ப தேங்காய் எண்ணெயோட அளவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்காண்டி நம்ம தேங்காய் எண்ணெயோட அளவை வந்து ரொம்ப குறைச்சிக்கக்கூடாது. பாதிக்கு பாதியாவது நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கணும். அதாவது இப்போ வந்துட்டு 150 அளவுக்கு நீங்கள் மற்ற ஆயிலை நீங்கள் எடுத்துக்கலாம். 350 அளவுக்கு கூட நீங்கள் 3/4 பங்கு அளவு கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன ஆயிலெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம். இந்த ஆயில் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆயில் வந்து இன்றைக்கி நிறைய ஆயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப ஆயில் வந்து கிடைக்கிது இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஆயிலும் இப்போ நம்ம இந்த கத்தாழை ஜெல் இதை நம்ம நல்லா வந்து அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆயிலோட நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம், அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு சோப்பு செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சோப்பு வந்து நம்ம கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1 ஹவர் ஆகும். அது போக நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ குத்து மதிப்பாக நம்ம ஒரு சோப்பு வந்து மோல்டில் ஊற்றி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்மளுக்கு ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காஸ்டிக் சோடாவை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதனால் இந்த காஸ்டிக் சோடாவை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சோப்போட அளவு வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு சோப்போட அளவு மட்டும் எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் வந்து வீட்டில் வந்து அந்த சோப்பு வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்காங்க. ஆச்சி வீட்டு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சமையலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் இந்த சோப் மேக்கிங் வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறது என்கிட்ட டீட்டெயில்ஸாக ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட நான் பேசினது. ஸோ அம்மா, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு நான் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அப்பா நல்லா இருக்காங்களா? அம்மா, நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி இதை கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரமாவது நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மிக்சிங் அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப கரெக்டாக நம்மளுக்கு சோப்பு வரும். இந்த மிக்சிங்கில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா சோப்பு சரியாகவே வராது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தண்ணி கூடுனாலோ அல்லது ஆயில் வந்து கூடுனாலோ நம்மளுக்கு சோப்பு சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம காஸ்டிக் சோடாவில், அதுவும் தேங்காய் எண்ணெயில் நம்ம செய்கிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா அளவுகளும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் சோப்பு ரொம்ப சூப்பராக வரும். அதாவது சொதன்னு அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்சஸ், அதாவது மேலே வந்து வெள்ளையாக வந்து வர்றது, அது மாதிரிலாம் இருக்காது. என்னோடய இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதை நான் கடைசியில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுற அந்த 1 மணி நேரம் டைமிங்கை வந்து நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது. பார்ப்போம், நம்ம இந்த மிக்சிங் டைமை மட்டுமே நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஹோம்மேடு சோப்பு நிறையா பேர் வந்து இந்த ஆயிலில் வந்து பண்ணுறாங்க. உங்கள் வீட்டு சைடில் யாராவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நான் வந்து பிளெண்டர் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி நான் என்னோடய ஹேண்ட்லேயே தான் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். பொதுவாக அந்த ஹோம்மேடு சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப நம்ம கையினால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி செய்கிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பதம் வந்து நல்லா தெரியுங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் மிக்சிங் ஆக ஆக பார்த்திங்கன்னா பயங்கரமாக டைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லாமே செட் ஆகி கரெக்டான ஒரு மாவு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்த அந்த ஆயிலோட அந்த கண்டிஷனும் இப்போ இருக்கிற இந்த கண்டிஷனும் உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த பதமே நம்மளுக்கு போதுமானது. இதை நம்ம இப்போ மோல்டில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மோல்டில் தேங்காய் எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம வந்து அந்த சோப்பு வந்து ஈஸியாக மோல்டுலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் மோல்டையும் தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்துட்டு மோல்டில் தடவிட்டேன் தேங்காய் எண்ணெயை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை இதில் ஊற்றிடலாம். இந்த ஊற்றுறப்ப இந்த பதம் இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு சோப்பு தயாராகிரும்.
பாருங்களேன், இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நான் ஊற்றுறப்ப நம்ம அந்த வேப்ப இலைய பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்தனால நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் மாதிரி கிடைக்கிது. ஆனால் இது டைம் ஆக ஆக நம்மளுக்கு என்ன கலர் கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒரு தேன் கலரில் எனக்கு வந்து இந்த சோப்பு வந்து கிடச்சிச்சிங்க. அது தேன் கலர் அப்படின்னா மெரூன், லைட் மெரூன் கலரில் நம்மளுக்கு இந்த க்ரீன் வந்து மெரூனாக கொஞ்சம் மாறி நம்மளுக்கு கிடைச்சது. இந்த கலர் பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பொதுவாக அந்த மாதிரி காஸ்டிக் சோடாவில் நம்ம சோப்பு செய்கிறப்ப நம்ம நினச்ச கலர் நம்மளுக்கு எப்போயுமே கிடைக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா இதில் நம்ம கலர் வந்து ஆட் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணலை. இயற்கையாகவே நம்மளுக்கு இந்த சோப்பில் என்ன கலர் கிடைக்குதோ அதே போதுமானதுங்க. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம ஊற்றியாச்சு. நம்மளுக்கு 12 சோப்புக்கு பதிலாக 11 சோப்பு தாராளமாக வந்திருக்கு. அந்த 11வது சோப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நம்ம கையில் வந்து அதை தேய்ச்சி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சோப்பை. நான் ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சோப் செய்கிறத மட்டும்தான் நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சோப் எப்படி வந்து நம்மளுக்கு பயன்படுது அப்படிங்கிறதுல நான் போக போக கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் என்னோடய இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, இந்த மோல்டில் சோப்பு வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் ஒன்றும் பயந்துடாதீங்க. அந்த வெள்ளையாக இருக்கிறத நம்ம வந்து தொடச்சி விட்டாலே வந்து போதும், அது வந்து போயிடும். இப்போ வந்து நான் இந்த மோல்டுலேருந்து ஒரே ஒரு சோப்பு இப்போ நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா இப்போ இதை நான் ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சும்மா லைட்டாக எடுத்து பார்த்தேன், சோப்பு நம்மளுக்கு ரெடியாக கரெக்டாக நம்மளுக்கு இருந்தது. அதனால் ஒரு சோப்பை மட்டும் எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம லைட்டாக நம்ம தொடச்சி விட்டாலே போதும், அந்த ஒயிட் கலர் போயிடும். பாருங்களேன், நம்மளுக்கு க்ரீன் கலர் என்ன கலரில் இந்த சோப்பு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கத்தாழை சோப், சோத்து கத்தாழை சோப். நம்ம ஆல்ரெடி அந்த சோத்து கத்தாழையை முழுசாகவே பயன்படுத்தியிருக்கோம். அது போக வேப்ப இலையும் நம்ம இதில் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம், அந்த பொடியை. ஸோ வந்து சோப்பு வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம எல்லா சோப்பையும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த மோல்டுலேருந்து. இந்த மோல்டுலேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சோப்பு சம்மந்தமான சந்தேகங்கள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் நான் அப்படியே வந்து வெளியில் வச்சுருவேன். நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டு போட்டு நம்ம இதை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேக்கிங் வீடியோலாம் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் நாங்கள் எப்போயுமே நானும் என்னோடய பொண்ணும் நைட்டு தான் அந்த பேக்கிங்லாம் நாங்கள் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு அந்த பேக்கிங் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால அந்த வீடியோஸில் என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்துட்டு நான் எல்லா சோப்பையும் எடுக்கிறேன். எவ்வளோ அருமையாக வருதுன்னு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிற சோப்பு. ஆனால் சரியான அளவு மட்டுமே இருந்தால் நம்மளால் ஹோம்மேட் சோப்பு வந்து தயார் பண்ண முடியும். சரியான அளவுகள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆயில் எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே வேஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லை, இதை வந்துட்டு நம்ம திரும்ப இதை வந்து நம்ம சரி பண்ணி இந்த சோப்பு வந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலரோட கேள்விகள்லாம் இருந்தது. கண்டிப்பாக ஒன் டைம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சரியான அளவில் மிக்ஸ் பண்ணி நம்ம மோல்டில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. திரும்ப நம்ம இதை வந்து சரி பண்ண வந்து முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எது வந்து இதில் கூடியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று ஆயில் வந்து கூடுனாலோ அல்லது தண்ணி கூடுனாலோ இந்த அளவுகள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மாறுபட்டாலோ கண்டிப்பாக சோப்பு வந்து சரியாக வராது. சரியான அளவில் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு சோப்பு சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட இந்த ஸ்டிச்சிங் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் மேக்கிங் வீடியோவும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து நம்ம பாதி தான் நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இனிமேல் அதுவுமே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களை நீங்கள் கற்றுக்கலாம். முக்கியமாக ஆர்வம் இருக்கணும். 2வது பொறுமை இருக்கணும். ஏன்னா ஸ்டிச்சிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பொறுமை தேவைப்படுங்க. அதனால் ரொம்பவே பொறுமை தேவைப்படும் நம்மளுக்கு இந்த சோப் மேக்கிங்கில் கூட. இப்போ நம்மளுக்கு சோப்பு தயாராகிடுச்சு. சோப்பு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா சோப்பையுமே நான் மோல்டுலேருந்து எடுத்துட்டேன். கடைசியாக அந்த குட்டி சோப்போட அளவு பாருங்களேன். இந்த சோப்பை தான் நான் வந்துட்டு எப்படி நம்ம இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு நல்லா நுரை வருதா இல்லையா அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் பிஹெச் லெவல்லாம் நம்ம பார்க்குறதுக்கும் இந்த சோப்பை நான் வந்து பயன்படுத்திக்குவேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன சோப்பு கிடைச்சாலும் அதை நம்ம வந்து தூக்கி போடாமல் நம்மளோட யூஸுக்கு வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சோப்பை நான் பயன்படுத்தி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி நம்ம தயார் பண்ண சோப் நுரை வருது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.